நான் வந்து சிறுதானியம் வாங்கியிருக்கேன். சிறுதானியத்தில் வரகரிசி. இதில் தான் நம்ம இந்த சிறுதானியத்தில் நம்ம வந்து வெயிட் லாஸ் காண்டி வெந்தய கஞ்சி கிண்ட போகிறோம். வெந்தய கஞ்சி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். தினமும் காலையில் இந்த கஞ்சியை தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை வேகமாக குறையும்ப்பா. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிறியவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போப்பா நான் வந்து வரகரிசியில் நான் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன்ப்பா. இதையும் ரெண்டையும் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குருவோம். இப்போ தண்ணி ஊற்றிடுவோம்ப்பா. நல்லா 2 வட்டம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுக்குருவோம். இப்போப்பா அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் கொஞ்சம் சூடாகிடுச்சுப்பா. ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்குருவோம். நெய் வேணா நெய் விட்டுக்கோங்க, இல்லாட்டாக்க நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டால் கொஞ்சம் நல்லா கஞ்சி சாப்பிட மீத கொஞ்சம் நல்லா வாசமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குருவோம்ப்பா. வெந்தயம் வந்து நல்லா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிப்பா. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உடம்புல உள்ள சூட்டை தணிக்கிறது நம்மளுக்கு வெந்தயம். இப்போ நம்ம வெந்தயம் இப்போ போட்டாலும் உங்களுக்கு வந்து நம்ம கஞ்சி காய்ச்சமதை நம்மளுக்கு வந்து கசக்காது, நல்லா தான் இருக்கும், நல்லா டேஸ்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். பூண்டு வந்து உங்களுக்கு ஒரு 7 பூண்டு எடுத்திருக்கேன். நல்லா பெரிய பல்லாக இருக்குது. இதையும் நம்ம 2 கட் பண்ணி போட்டுக்குருவோம். இப்போப்பா பூண்டு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஜீரண சக்தி தரும், நல்ல கொலஸ்ட்ராலை நல்லா குறைக்கும், ப்ரெஷரையும் நல்லா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். அதனால பூண்டு எல்லாத்துலேயும் சேர்க்குறது நல்லது. இப்போ நம்ம வெந்தய கஞ்சினால நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம். எலும்புக்கும் நல்லதுப்பா. நல்லா கால்சியம் இருக்குது வெள்ளைப்பூண்டில். இப்போ இதை ஒரு லைட்டாக ஒரு வதக்கிடுவோம். ஊற வச்சுருந்த நம்ம பருப்பையும் வரகரிசி சிறுதானியத்தையும் இப்போ நம்ம இதில் போட்டுக்குவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம்ப்பா. பிங்க் சால்ட் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த கப்பில் தான்ப்பா நம்ம எடுத்திருந்தோம். பாதி அரிசியும் பாதி பருப்பு எடுத்திருந்தோம். அதே கப் அளவில் வந்து நம்ம இதில் வந்து 6 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஏன்னா கஞ்சினால உங்களுக்கு தண்ணியாக தான் இருக்கணும், அதனால் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிடுவோம். தண்ணி பத்தலைன்னா நம்ம சுடுதண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். வெந்த பிறகு 6 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா. இப்போ வந்து இதை வந்து மூடி போட்டுருவோம்ப்பா. ஒரு விசில் நல்லா ஹையில் வேக விட்டு ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா சிறுதானியனால உங்களுக்கு ஒரே விசில்லையே நல்லா பசுப்பமாக வெந்துடும். ஒரே விசில் விட்டுருவோம். ஏன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வேற வச்சுருக்கோம். அதனால ஒரு விசில்லே ஆஃப் பண்ணிடுவோம். கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போப்பா விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா ஒரு வெள்ளைப்பொடு வாசமும் நல்லா ஒரு வெந்தயோடைய அப்படியே கமன்னு அப்படி ஒரு ஓப்பன் பண்ணவனே நல்ல ஒரு வாசம்ப்பா. நல்ல பாருங்கள், தண்ணியும் நம்ம கரெக்டாக அளவாக வச்சுருந்தோம். இப்படி இருக்கணும் கஞ்சி. இதுக்கு மேலே உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லை இதே அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் கரெக்டான அளவில் தான்ப்பா இருக்குது. 6 கப்பு தண்ணி ஊற்றிருந்தேன். நல்லா இந்த வெள்ளைப்பொடெல்லாம் நல்லா வெந்துருச்சு, நல்லா மசிஞ்சிருச்சு. கொஞ்சம் வெள்ளைப்பொடி தெரியுது. அதை நல்லா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சுக்குருவோம். கொஞ்சம் கூட 1 கப்பு சுடுதண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. இப்போ இது அப்படியே ஏற்பட்டோம். இப்போ நம்ம வந்து விறகு அரிசி வெந்தய கஞ்சிக்கு நம்ம இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்குருவோம். இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து நம்ம அந்த கஞ்சியில் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன்ப்பா. இதை நான் வந்து பொடிசாக நறுக்கியிருக்கேன், துண்டாக நறுக்கி போட்டிருக்கேன். இது மிக்சி ஜாரில் போட்டுக்குருவோம். உங்களுக்கு பரபரன்னு அரைச்சி போட்டாலும் ஓகே, இல்லை தேங்காய் துருக்குற மாதிரி போட்டாலும் ஓகே. இல்லைன்னா நீங்கள் இல்லை வேண்டாம்னா நம்ம பால் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து பரபரன்னு அடித்து கொண்டு வரேன்ப்பா. தேங்காவை பரபரன்னு அடித்து கொண்டு வந்திருக்கேன். உங்கள்கிட்ட தேங்காய் துருவி இருந்தாலும் நீங்கள் துருவிக்கோங்க. தேங்காய் துருவி இருந்தாலும் துருவிக்கலாம், இல்லாட்டா இப்படி மிக்சியில் அடிச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம்ப்பா. இதையும் நம்ம 1-2 நுணுக்கிக்கிடுவோம். மிளகை வந்து 1-2 அப்படி நுணுக்கியாச்சுப்பா. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போ நம்ம வந்து மிளகு நுணுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் போட்டுக்கிடுவோம்.
இப்போ நம்ம மிக்சியில் தேங்காய் அடிச்சோம்லையாப்பா, துருவின தேங்காவை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேங்காய் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து 2 ஸ்பூன் கூட போட்டுக்கிறேன்ப்பா. 2 ஸ்பூன் தான் இருக்குது, 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ கஞ்சி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குப்பா. நம்ம கொஞ்சம் சுடுதண்ணி கலந்துக்கோங்க. உங்களுக்கு கஞ்சி லிக்விடாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. இல்லை கெட்டியாக அப்படியே இருக்கட்டும்னா நீங்கள் உங்களுக்கு இப்படி கெட்டியாக வச்சுக்கோங்க. அம்மா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிறேன், சுடுதண்ணி கலந்துருக்கேன். 1 கப்பு சுடுதண்ணி ஊற்றிக்கிருக்கேன். எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு லைட்டாக பப்பிள்ஸ் வர மாதிரி வந்த பிறகு நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான்ப்பா, கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இதையே வந்துப்பா எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா, சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம பாரம்பரியமான இது வந்து நம்ம உணவு. இதை வந்து நம்ம வந்து இப்போ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை, யாருமே இதை யூஸ் பண்ணுறதில்ல. இது உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸுக்கும் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். வந்து நல்லா உடம்பு எடை குறையும்பா. நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புலாம் இருக்குல்லப்பா, அது பூராத்தையும் உங்களுக்கு இப்படி நம்ம கஞ்சி குடித்தோம்னாக்க நல்லா உங்களுக்கு அகற்றிடும். வந்து நம்ம எல்லாருமே சாப்பிடலாம், சின்ன பிள்ளைய சாப்பிடலாம், பெரியவங்க சாப்பிடலாம், அப்புறம் சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம், வெயிட் லாஸில் டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. நல்ல ஹெல்த்தியான கஞ்சி இது. அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரொம்ப கம நல்லா மணக்குது, நல்லா ரொம்ப வாசமும் இருக்குது. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் கட்டாயம் இது செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.